இப்பொழுது பிஜேபி இந்த 2 நாட்களுக்கு முன்பாக தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பிலே கூறினார், பிஜேபி என்பது ரவுடிகளின் கூடாரம் என்று. தோழர்களே, நாம் அவர் பத்திரிகையில் அது சொல்லலாம், காந்தியமோ காந்தியவாதியோ அல்ல. இங்கே இருக்கின்ற தாம்பரத்தில் இருக்கிற ரவுடி, சென்னையில் இருக்கின்ற ரவுடிங்க அத்தனை பேர் பிஜேபியில் போய் அடைக்கலம் பூந்திருக்கிறாங்கன்னு சொன்னால், யார் கொள்ளைக்காரர்கள், யார் திருடர்கள், யார் கொலை செய்பவர்கள், யார் வீட்டை காலி செய்பவர்கள் என்ற அடையாளத்தை தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் சொன்னார்கள். இதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. நீங்கள் வேண்டும் என்று சொன்னால் நான் ஒவ்வொருவருடைய பெயரையும் சொல்ல தயாராக இருக்கின்றேன். அத்துணை ரவுடிகளும் அவர்களுக்கு பாதுகாப்பு வேண்டி பிஜேபியை சென்று அடைந்திருக்கிறார்கள். 4 நாட்களுக்கு முன்பாக நடந்த படுகொலையில் கூட இந்த ஆருத்ராவிலே இருப்பவர் அதில் ஒரு முகாந்திரம் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். ஆகவே இந்த கொலையும் பணத்திற்காக நடந்தது. தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் ஆருத்ராவை யார் கையூற்று பெற்றது என்பதை விசாரிக்க வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு சிபிஐ விசாரணை போடலாம் அல்லவா? ஏன் போடவில்லை? மக்களுடைய பணம் அல்லவா, ஏழை எளியோரின் பணம் அல்லவா? ஆனால் பிஜேபியிலே இருக்கின்ற தலைவர்கள் யாருமே இவருடைய அண்ணாமலை எடுக்கின்ற இந்த நடைமுறைக்கு அவருடைய கட்சியிலே அவருக்கு எதிர்ப்பு இருக்கிறது. ஏனென்று சொன்னால் சட்டத்திற்கு புறம்பாக, நியாயத்திற்கு புறம்பாக தலைவர் மீது அபாண்டமான பழி சுமத்தி அதன் மூலமாக ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திலே இருந்து எல்லாம் பேசுகிறான். எந்த இயக்கத்திலே ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தினுடைய நபரை தலைவராக நியமித்திருக்கிறது? இப்போ சொல்கிறார் அண்ணாமலை, தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திலிருந்து நீங்கள் போட்டுக்குவீங்களா? அகில இந்திய லெவலில் பாரதிய ஜனதாவில் ஒருத்தர் கொண்டு வந்தாங்க. 5 வருஷத்தில் 5 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கினார்னு கையங்களவுமாக பிடிக்கப்பட்டு அந்த கட்சியிலே இருந்து அவர் ஓரம் கட்டப்பட்டார். உங்களுக்கு எல்லாத்துக்கும் நினைவு இருக்கும். இவ்வளவு மோசமான அவர்கள் பிஜேபியில் உயர் ஜாதியினரும் அந்தஸ்திலும் இருப்பவர்களுக்கு மட்டும்தான் இடமே ஒழிய தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் இருப்பவர்களுக்கும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தில் இருக்கின்ற மக்களுக்கும் சமமான மரியாதையை அவர்கள் கொடுக்க மாட்டார்கள். ஆகவே செல்வ பெருந்தகையின் மீது எங்களுடைய காங்கிரஸிலே இது ஒன்றும் புதிதல்ல. மரகதம் சந்திரசேகர் அவர்களை தலைவராக்கிறோம், இளைய பெருமாள் அவர்களை தலைவராக்கிறோம், போலீஸ் அமைச்சராக பரமேஸ்வரன் அவர்களை நியமித்திருக்கிறோம். அதுக்கு கக்கன்ஜி அவர்கள் பாதுகாப்பு அமைச்சராக காங்கிரஸ் கட்சியால் அடையாளம் காட்டப்பட்டிருக்கிறார்கள். உங்களுடைய லிஸ்ட்டில் சொல்லுங்கள், எத்தனை பேரை நீங்கள் எஸ்ஐயிலிருந்து தலைவராக்கியிருக்கிறீங்க, மந்திரி ஆக்கியிருக்கிறீங்க? ஒரே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கூட பிஜேபியில் முஸ்லீமில் இல்லை. நீங்கள் ஆல் இண்டியா இயக்கமா? ஆனால் காங்கிரஸை பார்த்து, எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தியை பார்த்து அன்று பாராளுமன்றத்திலே சொன்னீங்க. இப்பொழுது பாராளுமன்றத்திலே கேள்வி கேட்கிறார். 2.5 மணி நேரம் இந்த நாட்டினுடைய பிரதம அமைச்சர் பேசுகிறார். ஆனால் ராகுல் காந்தி கேட்ட எந்த கேள்விக்கும் பதில் கிடையாது. அதையே தான் அவருடைய மாநில தலைவர் அண்ணாமலை, நாங்கள் கேட்கிறோம், ஆருத்ரா என்னாச்சின்னு செல்வ பெருந்தகை அவர்கள் கேட்டால், பட்டுக்கோட்டைக்கு வழிகாட்டால் கொட்டைப்பாக்கு கொடுக்கிறேன் என்பார்கள் போல அவர் கேட்குறார், இதில் என்னாச்சு, அந்த அலிகேஷன் என்னாச்சு, ஊழல் என்ன போச்சுன்னு கேட்டால், நீங்கள் இதை சொன்னீர்கள், நீங்கள் அப்படிப்பட்டவர், நீங்கள் இப்படிப்பட்டவர். நீ ஐபிஎஸ்ஸாக இருந்தால் ஒன்றும் தெரியல. சிவாஜி அவர்கள் 1936 இங்கே பாரிஸ் காளியம்பாள் கோயிலுக்கு வந்தார்னு சொல்கிற ஆள் எப்படி ஐபிஎஸ்ஸாக வர முடியும்? யூபிஎஸ்சி எக்ஸாமில் பாஸ் பண்ணுவதுன்னா இப்போ இருக்கிற சபாநாயகருடைய பொண்ணு மாதிரி மாடலிங் இருந்துட்டு பரீட்சை எழுதணுன்னு ஐஏஎஸ் ஆகிறது காங்கிரஸ் ஆட்சியில் கிடையாது. உண்மையான தாழ்த்தப்பட்ட பிற்படுத்த மக்கள் எல்லாம் சாதாரண பொறுப்பில் இருக்கிறவர்கள் கூட உயர் பதவிக்கு வருவதற்கு வாய்ப்பை கொடுத்தது காங்கிரஸ் கட்சி. அதற்கு அடையாளமாக கர்ம வீரன் காமராஜ் அவர்கள் பல்வேறு எந்த அறநிலைத்துறையில் கோயில்களுக்கு உள்ளாகிற தாழ்த்தப்பட்ட மக்கள் உள்ளே போகக்கூடாது என்று சொல்கிறார்களோ அந்த துறைக்கு அமைச்சராக
தாழ்த்தப்பட்ட பரமேஸ்வரனை நியமித்தார் என்று சொன்னால் இது காங்கிரஸா, இது பேர் இயக்கமா, இந்த தேசத்திற்கு அனைவரும் சமம் என்று நினைக்கிற இயக்கமா? மாற்று இயக்கத்தில் தாழ்த்தப்பட்டவன் தலைவர் பதவிக்கு வரக்கூடாது என்று சொல்லி அதற்காக அவர் மீது சேரை வாரி இருக்கின்ற இந்த அண்ணாமலை அவர்களே, நீங்கள் இங்கே இருந்து விரட்டி அடிக்கப்படுவீர்கள். நீங்கள் மன்னிப்பு கேட்கணும், மன்னிப்பு தான் கேட்கணும். நாங்கள் எல்லாம் அவங்க மாதிரி நிர்வாணப்படுத்தி அசிங்கப்படுத்தி ரோட்டில் இழுத்துட்டு போனோம்னு எந்த காங்கிரஸ்காரனும் சொல்ல மாட்டான். மணிப்பூரில் அவங்களுடைய உரிமையை கேட்டால் பெண்களை நிர்வாணமாக எடுத்துகிட்டு போகிறீங்க. ஆனால் இன்றைக்கி பார்லிமெண்ட்டில் அதை பற்றி ஒரு வார்த்தை பேசலை. 2 நாடாளுமன்ற உறுப்பினரும் பாராளுமன்றத்தில் இந்தியா கூட்டணியிலே வெற்றி பெற்றார்கள். 2 பேரும் 2 நிமிஷம் பேசுகிறதுக்கு வாய்ப்பு கேட்டும் கொடுக்காத இந்த பாஜக தமிழகத்திலே ஒரு கட்சியினுடைய தலைவரை, காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய தலைவரை அசிங்கப்படுத்துவதற்காக நீ அதை செய்தா இதை செய்தா என்று அபாண்டமான பழி சொல்வதை இன்றோடு நீங்கள் நிறுத்தி கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் இந்த போராட்டம் வேறு மாதிரியாக நடக்கும். இன்று கன்னியாகுமரியிலிருந்து கும்மிடிப்பூண்டி வரையிலே இந்த போராட்டம் அனைத்து மாவட்டங்களும் நடைபெற்றிருக்கின்றது. இந்த போராட்டம் இப்பொழுது நாங்கள் சாத்வீக முறையிலே பண்ணி கொண்டிருக்கின்றோம். அடுத்ததாக சாலை மறியலோ ரயில் மறியலோ அல்லது வேறு வகையான போராட்டத்தை நடத்துவதற்கு நீ வாய்ப்பு கொடுக்கக்கூடாது. இன்னும் 3 மாதத்தில் இந்த அண்ணாமலை லண்டன் போகிறார். அவர் போயிட்டு அங்கே தலைவர் பதவி போயிருங்கிறதுனால இப்படி ஏதாச்சும் ஒன்று கான்ட்ரவர்சியலாக பேசி அவரை நீக்கிட்டால் கட்சிக்கு அவமானமாகிவிடும், அதனால் அவர் இருக்கட்டும் அப்படின்னு பிஜேபி தலைமை சொல்ல வேண்டும் என்பதற்காக தான் அடித்த கொள்ளை, இந்த தேர்தலுக்காக பெற்ற நிதி, இந்த ஆருத்ராவிலே கிடைத்த பணம் எங்கே சென்றது என்று நாங்கள் கேட்கவில்லை. பிஜேபியில் இருக்கின்ற அவர்கள் கட்சியிலே இருக்கின்ற தலைமையிலே இருந்து அவரிடத்தில் கேட்கப்படுகின்றது. இதையெல்லாம் மறைப்பதற்காகத்தான் இந்த ஒரு கையில் இந்த ஆயுதத்தை எடுத்திருக்கிறார்கள். இந்த ஆயுதம் என்பது அவர் தொட்டிருக்கிற கருத்து என்பது தமிழகத்து மக்கள் ஏற்கனவே பிஜேபியை இங்கே காலூன்ற விடாமல் வைத்திருக்கின்றோம். இதில் இன்னும் அறவே இங்கே தமிழகத்திலே வர முடியாத நிலைமையை ஏற்படுத்துவோம் என்று சொல்லி இந்த போராட்டம் தமிழகத்திலே தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர், அருமை தலைவர் செல்வ பெருந்தகை அவர்களுக்கு எதிரானது அல்ல, இந்திய தேசிய காங்கிரஸுக்கே எதிரானது. அவர் இவரை அசிங்கப்படுத்துகிறார் என்று சொல்லி அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களும் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்தான். காங்கிரஸிலே மட்டும்தான் அனைத்து பிரிவினர்களுக்கும் வாய்ப்புகள் வழங்கப்படுகிறது. இந்த வாய்ப்பை நீங்கள் தட்டி பறித்தீர்களானால் உங்களுக்கு காங்கிரஸ் கட்சி சும்மா இருக்காது, வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்காது. இதற்கான போராட்டம் வேறு மாதிரியாக நடக்கும் என்று சொல்லி விடைபெறுகிறேன்.